ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் திக்கற்றவனாய் காணப்படுறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்கிட்ட அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேதனையோடு கலக்கத்தோடு கூட காணப்படுறீங்களா? உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை கைவிட்டு போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை விட்டு விலகாதவராம், உங்களை கைவிடாதவராம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, மோசே மரிச்சு போயிட்டாரு. மரிச்சு போன பின்பு யோசுவா தான் என்ன பண்ணும், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். அப்ப யோசுவா கலங்கி கொண்டிருக்கிறாரு. நான் எப்படி இந்த ஜனங்கள் நடத்த போறேன், எப்படி இந்த காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவும் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, யோசுவாவை பார்த்து சொல்றாரு. பாத்தீங்களா? அப்போ தேவன் நம்மை திக்கற்றவராக விடமாட்டார், நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாம், மரண பரியந்தம் நம்மை நடத்தக்கூடியவராம். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்க கூட இருப்பார். அவர் உங்க கூட இருந்தவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகிட மாட்டார். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உங்களோட கூட தேவன் என்ன பண்ணுவாராம், வருவாராம். ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்றனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு நிற்காதீங்க. உங்களோட கூட ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லையாம். ஹல்லேலூயா. உங்க கூடவே இருப்பாராம். அன்றைக்கு பாருங்க, ஆகாரை தன்னுடைய நாச்சியார் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க. இந்த ஆகாருடைய மகன் என்ன பண்றான், என்னுடைய மகனை பரியாசம் பண்றான், அதனால இவன் என்ன பண்ணீங்க வந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றான்னு சொன்ன வேதாகமத்தின் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கட்டின கணவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, மகளை கைவிட்டுறாங்க. அதிகாலையில எழுந்து உடனே என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் அப்பத்தையும் என்ன பண்ண துருத்தி தண்ணீரையும் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, பிள்ளையும் கையில கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அனுப்பி விட்டுடுறாரு. இந்த மகள் என்ன பண்றாங்க, பெயர்செபா வனாந்திரத்தில் போய் சுற்றி அலைந்து திரிந்து அந்த அப்பமும் தண்ணீரும் செலவழிந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்க ஒண்ணுமே இல்லை. அதனால பிள்ளை சாகுறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூரத்துல போயிட்டு நின்று என்ன பண்றாங்களா, கத்தி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகள் யாருன்னு சொன்னா, எகிப்து தேசத்தால். இந்த மகள் ஒரு புறஜாதி. இந்த மகளுடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆண்டவருக்கு அவசியம் கிடையாது. ஆனாலும் புறஜாதியுடைய சத்தத்தை கூட தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் அழுது கொண்டிருக்கிறாங்க, அவங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நான் வெறுமையாய் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, தேவனை அறியாதவர்களை கூட கர்த்தர் வந்து அவர்களையும் தேடி சென்று அவர்களை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு அவர்களிடத்துல கடந்து சென்று அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து அவர்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து அவர்களையும் கர்த்தர் வழிநடத்துவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அனுதினமும் ஆலயத்துக்கு சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை கனப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே, உங்களை தேவன் வெறுமையாய் விட மாட்டாரு. உங்களை தேவன் திக்கற்றவராய் விட மாட்டாரு. உங்களை திக்கற்றனாய் விட மாட்டாரு. ஆகையால் சோர்ந்து போய் நிற்காதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல வைத்து விடுங்க. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை கவலை
கவலைகளை கேட்க ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்கள் கவலைகளை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்துல ஏதோ ஒரு மூலையில கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்ததை கர்த்தர் கவனித்து கேட்டு அந்த மகளுக்கே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்துல உங்கள் வீடுகளுக்குள்ளாக நீங்கள் அழுது கொண்டிருப்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உங்களிடத்துல வருவார். ஹல்லேலூயா. உங்கள் அருகாமையில வருவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? சமீபமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதுங்க, உங்க பக்கத்திலே கர்த்தர் வந்து நிற்பாரு. ஆகவே தேவன் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டு போக மாட்டாரு, உங்க கூட வருவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, நாயின் என்னும் ஊருக்கு ஆண்டு என்ன பண்றாரு? கடந்து போகிறார். அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நாயின் ஒரு விதவையுடைய மகன் என்ன பண்ணிட்டான்? மரிச்சு போயிட்டான். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நாயின் என்னும் ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல என்ன பண்றாங்க? அந்த விதவையுடைய மகன் மரிச்சு போயிட்டான். அந்த மகள், எத்தனையோ பேர் அந்த மகளை சூழ்ந்து கொண்டு நிற்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இனிமே எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மகளுடைய துக்கத்தை ஆற்றுவதற்கு எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லியும் அந்த மகளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் வந்தாரு பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு நாயனூர் விதவியின் வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போனாரு, அந்த ஊருக்கு போனாரு. அந்த செத்து போன மகனை தேவன் என்ன பண்ணார்னா உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. அலங்கி கொண்டிருந்த மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலை, கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை அந்த மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க எந்த காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியங்களை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளை போக்குவதற்காக ஒரு தெய்வம் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உங்களிடத்துல வருவார். ஹல்லேலூயா. நாயனூர் விதவை, என் கணவரோ இல்ல, பிள்ளையோ இல்ல, நான் ஒத்தாளா என்ன பண்ண போறேன், இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான், நானும் செத்து போனோன்ற அந்த எண்ணங்களை கொண்டிருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, நான் உன்னை திக்கற்றனா விட மாட்டேன் மகளே, நான் உன் கூட வருவேன் என்று சொல்லி கர்த்தர் போனாருங்க. போன மாத்திரத்துல செத்து போன உயிரோடு கூட எழுப்பி அந்த மகளுக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கர்த்தர் தந்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பங்களுக்குள்ள கூட யாராவது படுத்த படுக்கையா இருக்கலாம், என் கணவர் படுத்த படுக்கையா இருக்கிற, என் மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, என் தாய் தகப்பன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் படுத்த படுக்கையா இருக்குங்க, அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை, இவங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு வேதனையோடு கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க நம்பினவங்களா உங்களை விட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். ஹல்லேலூயா. உங்களை ஆதரிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அன்றைக்கு ஆகாரின் அழுகுரலை கேட்டு தேவன் அந்த மகளோடு கூட வந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாயனூருடைய அந்த அழுகுரலை கேட்டு அந்த மகளை கர்த்தர் தேடி சென்றார். அந்த மகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. இங்க 38 வருஷமா ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா வியாதியோடு இருக்கிறான். அந்த வியாதி நிமித்தமா என்ன பண்ற? படுத்த படுக்கையா இருக்கிறான். அதாவது எப்போ குளம் கலக்கப்படும், அந்த குளத்துல நான் விழும்போது, ஃபர்ஸ்டாலாம் விழும்போது தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் குளம் கலக்கப்படுது, தேவதூதன் வராரு. ஆனால் இவர் போறதுக்கு முன்பாகவே வேறொருத்தர் கடந்து போயிடுறாங்க. இப்ப பாருங்க, 38 ஒரு வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷமாய் ஒரு மனுஷன் வியாதி பலவீனத்தோடு கூட படுத்த படுக்கையா இருக்கிறான். கர்த்தர் பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். ஹல்லேலூயா. அதுல மேல் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் ஒரு பஸ்கா பண்டிகைக்கு வர, பண்டிகைக்கு வந்தவர் என்ன பண்ணோம்? பண்டிகை பார்த்துட்டு என்ன பண்ணோம்? கடந்து போயிட்டு இருக்கணும். ஆனால் கர்த்தர் இந்த மகனை அறிந்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளை 38 வருடமாய் பெதஸ்தா குலத்தண்ட படுத்து கொண்டிருக்கிறான், விசுவாசத்தோடு படுத்து கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளையை நான் எழுப்பணும்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் வராரு. அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு
எனக்கு முந்தி இறங்கி விடுறான்னு சொல்றான். அதுல 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். ஹல்லேலூயா என்றார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருப்பா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நான் உன்னை திக்கற்றனா விட மாட்டேன். இத்தனை 38 வருஷமா நீ படுத்திருந்தது போதும், உன் படுக்கை வாழ்க்கை போதும், நீ இனி என்ன பண்ண, எழும்பு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு ஒரு தைரியம். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல உடனே என்ன பண்றானா, எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேனே, என்னால ஏஞ்சிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கல. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் என்னை பார்க்க வந்துட்டாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்ககிட்ட வருவேன்னு சொன்னது போல ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டாரு, எனக்கு புதிய ஜீவனை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி இந்த மகன் விசுவாசித்தான். அதே போல பாருங்க, அவன் எழுந்து நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட திக்கற்ற ஒரு நிலைமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை ஒரு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காதீங்க. தேவன் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோபு திக்கற்ற ஒரு நிலைமை, எல்லாரும் கூட இருந்தோம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, வியாதியின் படுக்கை. பாருங்க, அநேக நான் உத்தமனாய் இருந்தேன், நான் உத்தமனாய் இருந்தேன், சன்மார்க்கனாய் இருந்தேன், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்தேன். ஆனால் கூட என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் இழந்து போயிட்டேனே, என் மனைவி என்னை பரியாசம் பண்றாளே, அவள்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படி யோசித்து கொண்டிராம ஆண்டவர் நோக்கி விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்காரு. இதே நிலைமையில கர்த்தர் விட மாட்டாரு, என்னை திக்கற்றனாய் விட மாட்டாரு, அவர் என் இடத்துல வருவார் என்று சொல்லி யோபு விசுவாசித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோபு எப்பொழுது தேவனை விசுவாசித்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாரோ, யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எதெல்லாம் இழந்துட்டீங்க, எதெல்லாம் உங்களை கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. யார் இழந்து போனாலும், யார் உங்களை விட்டு தூர போயிருந்தாலும் தேவன் உங்க கூட வருவார். தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து, உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை ஆதரிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், உயர்த்துகிறவராய் உங்களோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கூட பாருங்க, யோபு அப்பா கிட்ட செல்ல பிள்ளையா வளர்ந்தார். அண்ணங்காரங்க என்ன பண்றாங்க, குழியில எடுத்து போடுறாங்க. அந்த குழியிலிருந்து என்ன பண்றாங்க, திருப்பி தூக்கி என்ன பண்றாங்க, எகிப்துல அடிமையா விற்று போடுறாங்க. அங்க போனா அங்கே என்ன பண்றாங்க, ஜெயில் வாழ்க்கை. அந்த ஜெயில் வாழ்க்கையின் மத்தியில கூட யோசேப்பு கவலைப்படவே இல்லை. யோசேப்பு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரனை திக்கற்றனாய் விட மாட்டாரு, நான் இப்படியே இருக்க மாட்டேன் என்று சொல்லி யோசேப்பு தேவனை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு மகனாய் இருந்ததுனால, அதிலே ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அப்ப பாருங்க, யோசேப்பு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நான் திக்கற்றவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு நிற்காதீங்க. அன்றைக்கு ஆகாரோடு கூட இருந்த தேவன், நாயனூர் விதவியோடு கூட இருந்த தேவன், அன்றைக்கு நம்முடைய யோசேப்போடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூடவும் இருப்பார். 38 வருஷமாய் வியாதியோடு படுத்து கொண்டிருந்த மகனோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களிடத்துல வருவார். என்கிட்ட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்கள் பக்கத்துல இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு என்ன பண்ணுவாராம், அவங்களை எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ணுவாராம், நீங்களாக்கி விடுவிக்க வல்லவரா இருக்கிறாராம். ஆகவே அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எந்த யோசேப்பு நான் திக்கற்றனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருந்தானோ, அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அதே அடிமைத்தன தேசத்துல தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்தினார். உங்களை கூட கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே இந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாள கூட ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னது போல தேவன் எங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டீங்க, எங்க கூடவே வருவீங்கப்பா. அன்றைக்கு ஆகாரோடு கூட இருந்த தேவன், 38 வருடமாய் வியாதியோடு படுத்து கொண்டிருந்த மகனோடு இருந்த தேவன், நாயனூர் விதவையோடு கூட இருந்த தேவன், யோசேப்போடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எங்களையும் வழிநடத்தி, எங்களையும் ஆசீர்வதித்து, எங்களையும் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவுள்ள கரமானது எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க,
வழிநடத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு அத்தனை பேரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.